மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். என்னோட தொடர்பு கொள்ள விரும்பினால் உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளையும் அதற்குரிய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸையும் பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முறை முக்கியமாக என்னென்றால், அதாவது இதை நாங்கள் சொல்வோம் பியூபோகாக்சியல் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதாவது எங்களுடைய இந்த ஒரு ஆண்குறியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்குறியினுடைய அமைப்பை நீங்கள் எந்த ஒரு சமூக இணையதளத்திலையும் போய் நீங்கள் பார்வையிடலாம். அதிலே 2 முக்கியமான தசை நார்கள் அல்லது தசைகள் இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் பியூபோகாவினோசஸ் மசில்ஸ், அதே நேரத்தில் இஸ்கியோகாவினோசஸ் மசில்ஸ். எனவே இதை பேரை பற்றி நீங்கள் ஒன்றும் இதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் அந்த ஒரு கம்ப்ளீஷன் சேக் அதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்றதற்காண்டி தான் இந்த பெயர்களை சொல்கிறோம். பியூபோகாவினோசஸ் இஸ்கியோகாவினோசஸ் என்ற 2 தசைகள். இந்த தசைகள் தான் எங்களுடைய ஆண்குறி எழுச்சி அடைவதற்கு அல்லது விரைப்பு அடைவதற்கு முக்கியமானவை. நான் முதலிலே இதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். எனவே மூளையிலே இருந்து ஒரு பெண்ணை கண்டவுடன், அந்த பெண்ணினுடைய உடம்பை பார்த்தவுடன் ஆணுக்கு இந்த உணர்ச்சிகள் விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது என்றால் இந்த தசைகள், இந்த 2 தசைகளும் பியூபோகாவினோசஸ் அல்லது இஸ்கியோகாவினோசஸ் 2 தசைகளும் சுருக்கமடைய வேண்டும். சுருங்குகின்ற போதுதான் ஒரு ஆண்குறியானது என்ன செய்கிறது, விரைப்புத்தன்மை அடைகிறது அல்லது இரெக்ஷன் வருகிறது அல்லது எழுச்சி அடைகிறது. எனவே இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த எழுச்சி அடைகின்ற இந்த 2 இந்த தசைகளையும் நாங்கள் தளர்வடைய ரிலாக்ஸேஷனை நாங்கள் பழக வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எனவே இது உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ மிகவும் இன்பகரமாக கழிப்பதற்கு இது மிக முக்கியம். எனவே நீங்கள் சும்மா இருக்கின்ற வேலைத்தலை இருக்கின்ற நேரத்திலேயே என்ன செய்து பார்க்கலாம், இந்த 2 கால்களையும் இறுக்கி இந்த தசைகளை நீங்கள் இறுக்குகின்ற போது ஆண்குறி என்ன செய்யும், அது விரைப்படையாவிட்டாலும் விரைப்படையாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்குறி மேலே கீழே போய் வருவதை உங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. நான் முதலில் சொன்னேன், இந்த ஒரு ஆணினுடைய மேல் பெண் இருந்து பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது, அதாவது உமன் சுப்பீரியர் பொசிஷன் என்று சொல்லுவோம், பெண் மேற்கொள்கின்ற போது இந்த ஆண்குறியானது பெண்ணினுடைய யோனி உள்ளுக்கு இருக்கின்ற போது இந்த பியூபோகாக்சியல் இந்த 2 தசைகளையும் ஒரு ஆண் சுருக்கி தளர்த்துகின்ற போது, கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவோம் என்று சொல்லுவோம், சுருக்கி தளர்த்துகின்ற போது ஆண்குறி என்ன செய்யும் என்றால் மேலே கீழே அப்படியே போய் வரும். இது ஒரு பெண்ணினுடைய வெஜைனாவிலே ஒரு யோனியிலே இந்த ஆண்குறி இருக்கின்ற போது பெண்களுக்கு தாங்க முடியாத இன்பத்தையும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இது முக்கியமானது. எனவே இந்த முறையிலே தான் ஆண்கள் தங்களை தாங்களே பழகி கொள்ள வேண்டும். இந்த பியூபோகாக்சியல் மசில் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும். நான் இந்த பெண்களுடைய வெஜைனஸ்மஸ் போன்ற பல பிரச்சனைகளை நான் சொல்லுகின்ற போது பெண்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, கீகல் டெக்னிக், ERGL என்று சொல்லுவோம். அவர்களும் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோ மசில், அதாவது இந்த இடுப்பு பகுதி தசைகளை அவர்கள் தளர்த்திருக்கிறார்கள். அதே போலதான் அதனுடைய சேம் ஒன்று தான் இங்கு ஆண்களுக்கு இந்த பியூபோகாக்சியல் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் கட்டாயம். அதாவது நான் முதலிலே சொல்லிட்டேன், கடைகளிலே போய் மருந்து வாங்குவதாலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் என்னோட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்கிறார்கள், நேரில் வருகிறார்கள், தூரத்தில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். என்ன
என்ன பிரச்சனை, அந்த கடையில் இந்த கடையில் வாங்கி மருந்து குடித்தேன், ஒன்றும் சரியில்லை. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட, அவ்வளவு அபிவிருத்தி அடைந்த நாடுகள், விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் மிக மிக முன்னேற்றகரமான நாடுகள் கூட இருப்பவர்கள் கூட இதே பிரச்சனையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முக்கியமான காரணம் என்ன? நாங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பழகாமல் மருந்துகளை குடித்து ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. எனவே இந்த நிலைமைக்கு உங்களுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவை. எனவே 2 பேரும், அதாவது நான் ஒரே சொல்லுவேன், ஒரு கையிலே தட்டினால் சத்தம் பெறாது, 2 கையும் சேர்ந்தால் தான் சத்தம் பெறும். அதே போல ஒரு கடைசியான ஒரு நல்ல விளைவு, நல்ல அவுட்கம் என்று சொல்லுவோம், விளைவு வர வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமே தவிர ஒரு ஆள் தனித்திருந்தால் அது ஒன்றுக்குமே சரி வராது. எனவே முக்கியமாக ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பியூபோகாக்சியல் மசிலை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ரிலாக்ஸ் பண்ணி சுருக்கி தளர்த்தி அவர்கள் பழக வேண்டும். எனவே என்ன நடைபெறும் என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது ஆண் குறியிலே எழுச்சி வந்து விட்டது, இப்போது விந்து சுக்கிலப்பாய் வெளியேறப் போகிறது என்ற ஒந்த நிலைமையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண் தன்னுடைய பார்வையை பெண்ணினுடைய உடல் மீது வைக்காமல் வேறு பக்கத்திலே திருப்பி என்ன செய்ய வேண்டும்? நன்றாக நான் சொன்னது போல பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி ஒரு 5-6 தரம் நல்லாக மூச்செடுத்து விட்டு இந்த பியூபோகாக்சியல் மசில் அவர் என்ன செய்ய வேண்டும்? நல்லாக மூச்செடுத்து விட்டு வேறு திசையிலே அவருடைய வேறு சிந்தனையை இந்த பாலியலே மட்டும் இல்லாமல் செக்ஸிலே மட்டும் இல்லாமல் வேறு பாதையிலே திருப்புகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக தன்னாகவே இந்த ஆண்குறியின் எழுச்சி குறையும். ஆண்குறியினுடைய இந்த விரைப்புத்தன்மை குறைகின்ற போது அவர்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன், அதாவது விந்து வருகின்ற தன்மையும் நன்றாக குறைவடையக்கூடியதாக இருக்கும். இதில் இருந்து நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். எனவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இது பெரிய வேலை அல்ல. அதாவது தான் சொன்னேன், நான் நேரடியாகவே இந்த ப்ரீமேச்சுர் எஜக்குலேஷன் இந்து முதலுக்குரிய சிகிச்சையை சொன்னால் ஒருவருக்குமே புரியாது, அதனுடைய பலன் கிடையாது. நான் சொன்னது போல நன்றாக மூச்செடுத்து இந்த பியூபோகாக்சியல் மசில், இந்த இஸ்கியோகாவினோசிஸ் பல்போகாவினோசிஸ் என்ற 2 தசைகள், அதாவது உங்களுடைய ஆண்குறியில் இருக்கின்ற இந்த 2 தசைகளையும் நீங்கள் தளர்த்துகின்ற போது என்ன நடைபெறும்? இந்த பிரச்சனை குறைவடையும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.